ஏன் எல்லோரும் அற்புதங்களை பெறுவதில்லை? இதற்கான பதிலை பவுல் மூலம் தேவன் செய்த ஒரு அற்புதத்தின் வாயிலாக விவரிக்க விரும்புகிறேன். பவுல் லீஸ்திராவில் பிரசங்கிக்கும் போது ஒரு பிறவி சப்பானி கவனமாக பிரசங்கத்தை கேட்பதை கவனித்தார். அவனிடம் ஒரு அற்புதத்தை பெரும் அளவில் விசுவாசம் இருக்கிறதை பவுல் உணர்கிறார். நிமிர்ந்து நில் என்று அவனிடம் சொன்னார். அவன் எழுந்து நடந்தான். இந்த வேத வார்த்தைகளில் இருந்து அற்புதம் பெற ஒரு குறிப்பிட்ட அளவு விசுவாசம் தேவை என்பதை அறிகிறோம். இயேசுவும் கூட தன் சொந்த கிராமத்தில் அதிகம் அற்புதம் செய்யாததற்கான காரணம் அவர்கள் விசுவாச குறைவு என்று வேதத்தில் பார்க்கிறோம். விசுவாசம் அற்புதங்களை நடப்பிக்கும். ஆனால் இயேசுவின் மேல்தான் விசுவாசம் காணப்பட வேண்டுமே ஒழிய அவர் பிரயோஜனப்படுத்தும் பாத்திரத்தின் மேல் அல்ல. இயேசுவின் நாமத்தில் தான் அற்புதம் நடக்கிறது. விசுவாசம் இல்லாமல் ஜெபித்தால் எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது என்று இயேசு கூறியுள்ளார். ஆனால் தோமா தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டிருந்த ரேமாவை உயிர்ப்பிக்க இயேசுவிடம் விசுவாசத்தோடு கேட்டார். இயேசு மறுத்து விட்டார். இந்த நிகழ்வு தேவனின் திட்டத்தின் ஒரு பெரிய பகுதி. ஏனெனில் அந்த மரணம் கிறிஸ்துவின் சிலுவை பாதைக்கு வழிவகுக்க வேண்டிய நிகழ்வு. ரேமாவின் தகப்பனான காஃப்னி இதன் மூலம் இயேசுவை விரோதித்து சிலுவைக்கு அனுப்ப ஒரு காரணியாக அமைய வேண்டியதாய் இருந்தது. இயேசுவின் சீஷனான லிட்டில் ஜேம்ஸ் ஒரு நொண்டி. அவன் தனக்கு குணமாக வேண்டும் என இயேசுவிடம் விசுவாசத்துடன் கேட்டான். அதற்கு இயேசு, நீ பரலோகத்தில் முழுமையாக சுகமான ஒருவனாக இருப்பாய் என்று பதிலளித்தார். அற்புதங்கள் நடக்கின்றன. குறிப்பாக புதிய விசுவாசிகளை ஊக்கமூட்டி விசுவாசத்தில் வளர்க்க இயேசு அவர்களுக்கு அற்புதம் செய்கிறார். சில இடங்களில் புதிய விசுவாசிகளுக்கு அற்புதத்தை பெறும் விசுவாசம் இல்லாத போது மூத்த விசுவாசிகளுக்கு அற்புதத்தை செய்து அவர்களை சாட்சிப்படுத்தி விசுவாசத்தை புதிய விசுவாசிகளுக்குள் தூண்டி அவர்களுக்கும் அது போலவே அற்புதம் செய்து ஊக்குவிக்கிறார். ஆக அற்புதம் பெற விசுவாசம் மட்டும் போதாது, தேவ சித்தமும் முக்கியம். எனவே ஜெபிக்கும் போது தேவ சித்தத்திற்கு அர்ப்பணித்து ஜெபியுங்கள். ஆமென்.